வணக்கம் மாப்பிள. வேலை வெட்டிலாம் வீட்ல இருந்து இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ போயிருந்தேங்க. சரி வெட்டியா இருக்குமே, இதையாவது ஒரு லாக் எடுப்போம்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேங்க. என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி போயிட்டு செலக்ட் ஆயிட்டாங்க. அவன் தான் சொன்னான், "நீ வாடா செலக்ட் ஆகலாம், இன்டர்வியூலாம் ஈஸி தான் கேட்கறாங்க" அப்படின்னு சொல்லி என்ன மோட்டிவேட் பண்ணியிருந்தேன். சரி அவனுக்கு கிடைச்சது நம்மளுக்கும் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில நானும் கிளம்பிட்டேன். இருந்துட்டு பழைய ஃபார்மல் ஷர்ட்டையும் அயர்ன் பண்ணி எழுதிட்டேன். பழைய கம்பெனியில் ஃபுல்லாக கேஷ் நோட்டெல்லாம் என்கிட்ட ஃபார்மல் ஷர்ட் எதுவும் இல்லை. அதில் இருந்து ஒரே ஒரு ஃபார்மல் ஷர்ட்டையும் அயர்ன் பண்ணி டிப் டாப்பாக கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சிருப்பேன், சிஸ்டம் கிளாஸ். அதை போட்டு கொஞ்சம் பழமா இருக்கிறதுனால அதை போட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கலாம் நாஸ்டாலாம் டிஃபன்லாம் இருக்காதுங்க. பழைய சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்டாங்கணும். அப்புறம் சென்ட் அடிச்சுட்டு பழைய ஷூ தொடச்சி கிளம்பிட்டேங்க. அப்புறம் எங்கள் வீடு பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப தூரன்றதுனால எங்கள் அப்பா தான் எப்பவுமே கொண்டு போய் விடுவார். அங்கேருந்து நான் பஸ்ஸு பிடிச்சி போயிடுவேங்க. என்கிட்ட ஓன் பைக்கில் சீக்கிரமாக அதையும் நான் வாங்கிடுவேன் வேலை கிடச்சா. அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் 10 ரூபா கேட்டாங்க. பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஐடி பார்க்கில் போய் இறங்கிட்டேன். அங்கேருந்து உள்ள கம்பெனிக்குள்ளே போனால் அந்த விளங்காத கம்பெனி இதெல்லாம் ஒரு காரணம் கூட நீங்களே கார் திப்பீங்க அப்படி ஒரு காரணத்தை ரிஜெக்ட் பண்ணி அமிச்சிட்டாங்க. ஆனால் போங்கடா எத்தனை பேர் தான் ஏமாத்திங்க கடுப்புல நான் திருப்பி வீட்டுக்கு வரேன் பஸ்ஸில். ஏன்னா டிக்கெட்டு 19 ரூபாட்டானுங்க. என்னடா 19 ரூபான்னு கேட்டால் சேவ் போட்டில் போய் அடிச்சா 19 ரூபாயா? அட போங்க.